நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க இது புடிங்க சார். எங்க வீட்டுக்காக நான் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பணம். இன்னொரு தடவை இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமா உதவி பண்றத நிப்பாட்டிக்கோங்க. நீங்க வேணா ரொம்ப நல்லவரா இருக்கலாம், அதுக்காக உங்க உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கன்னு இல்ல சார், யார்கிட்டயும் உதவி வாங்குறது எனக்கு பிடிக்காது. குருவி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்ப. சார் 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 ஒரு நிமிஷம். நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடி ஒளியறீங்க? இல்லையே. சும்மா சொல்லாதீங்க சார், எனக்கு தெரியும் நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாரி. சாச்சா, எதுக்கு சாரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு? இல்ல, உதவி பண்ண வந்த உங்களை தப்பா பேசிட்டேன். கோவத்தில்லானங்க பேசுனீங்க, பரவாயில்ல விடுங்க. என் கோவம் நியாயமானதுதான், அது எனக்கு தெரியும். ஆனா என்ன, கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். எனிவே தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல பணம் அனுப்பலனா எங்க வீட்ல பெரிய பிரச்சனையாயிருக்கும். நான் 2 நாள் கழிச்சு அனுப்பலான்னு இருந்தேன். நீங்க முன்னாடியே அனுப்புனதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லதுங்க. என்ன சார், நான் என்ன பேசினாலும் நீங்க ஒன் வேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ற மாதிரி பதில் சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. கண்டிப்பா இல்லைங்க, எனக்கு என் மேலே தாங்க கோவம். என்னடா எதிர்த்தாப்புல இருக்கவங்கள புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறமேட்டு தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இல்ல சார், உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போய் எனக்கு தான் கஷ்டமா இருந்தது. என்னடா ஸ்கூல்ல இருக்கிற ஒரே நல்ல ஃப்ரெண்டு கிட்டயும் இப்படி பேசி சண்டை போட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீங்க ஒன்னும் என்ன தப்பா நினைக்கலல்ல? நிச்சயமா இல்லைங்க. அப்புறம் ஏன் கோச்சிட்டு போனீங்க? உங்களுக்கு பயந்துட்டு போனீங்க. எங்க பயப்படுற மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். உண்மையை சொல்லுங்க, இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? அப்ப தியாகம் பண்ண போறீங்களா? இல்ல. இத பாருங்க, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். அப்புறம் காலம் பூரா உங்க போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு என்னால பூஜை பண்ண முடியாது. அதுக்கு வேலை இல்லாம இருக்கிறதே பெட்டர். தியாகம் பண்ற நிலைமையில நானும் இல்லைங்க. அது எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? உங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு சொன்னது? அதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்தியா பூரா உளவுத்துறையில ஆள் இருக்காங்க சார். யாரு? குருவியா? அவன் உளவுத்துறை இல்லைங்க, உருப்படாத துறை. ஓட்ட வாயங்க அவன். இதுல என்னங்க இருக்கு? நான் அவள் ஒரு தொடர்கதை சுஜாதானா, நீங்க வானத்தை போல விஜயகாந்த். கரெக்டா? சோ வேலைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்காகவும் ஃபேவர் பண்ண வேணாம். முடிவு என்னவா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கலாம். அப்புறம் என்ன? என் மேல உண்மையாவே கோவம் இல்லைன்னா எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுங்க. சும்மா சொல்லாதீங்க, நீங்க தான் எப்பயும் லஞ்ச் எடுத்துட்டு வருவீங்களே. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வரல. ஏன்? வேணும்னு தான். புரியலங்க. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு உங்களோட தான் லஞ்ச் சாப்பிடணும்னு. என்ன சிரிக்கிறீங்க? இப்ப லஞ்ச் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா வாங்கி தரீங்க. சரி, எங்க போலான்னு சொல்லுங்க. கால் மார்க்ஸ் பரோட்டா ஸ்டால். ஐயோ, அது ரொம்ப சின்ன கடைங்க, அங்க ஒரு ஃபேன் கூட கிடையாதுங்க. அதுவும் இல்லாம பக்கத்துல ஒரு மார்க்கெட்டு, டீசெண்டா இருக்காதுங்க. எனக்கு இடம்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, டேஸ்ட் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். இல்லங்க, வேண்டாம் வேண்டாம், பார்சல் வேண்டாம் சொல்றேன். ஐயா, சுட சுட பரோட்டாவை பிச்சு போட்டு அப்படியே சால்னாவை ஊத்தி சாப்பிட்டா சும்மா கும்மன் இருக்கும். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
இதுல என்னங்க இருக்கு? ஓ, இந்த காட்டன் சாரி பன்னு கொண்ட இதெல்லாம் சும்மா சீனுக்கு தான். உண்மையிலே நாங்கெல்லாம் தர டிக்கெட் பக்கா லோக்கல். சரி வாங்க போலாம். சும்மா பார்க்காம இருக்குன்னு. என்ன? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். எப்போ அவன் நான் சொல் பேச்சு கேட்காம உங்கள் பேச்சு கேட்டு பொய் சொல்ல ஆரம்பித்தாலோ அப்போவே என் மக இல்லைன்னு என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். என்ன கேபி தனியா உட்கார்ந்திருக்க? ஏய், உன்னை கிளாஸ்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்க ஓடி வந்துட்ட. இல்ல ரொம்ப பசிச்சுதுடி அதான். ஏய் அப்ப நீ சாப்பிட்டியா? பாருங்கடி இவள. ஏய், என்ன எங்களெல்லாம் விட்டு தனியா தாக்கிட்ட? என்ன வெயிட்டான சாப்பாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குனே இந்த லெமன் ரைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏய் நீ என்னடி எடுத்துட்டு வந்திருக்க? ஐயர் விட்டு டிஃபன் பாக்ஸ்ல என்ன ஆம்லெட்டா இருக்கும்? தயிர் சாதம் தான். அதானே? அது என்னடி சொல்லுவீங்க? தச்சு மாமு. அது என்னடி தச்சு மாமு? அது நாங்க அப்படிதாண்டி சொல்லுவோம். ஏடால்டா, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கா? எங்க அம்மா பத்தி தெரியாதாடி உனக்கு? வழக்க போல கவுச்சு தான். நான் சொல்லல, கோழி குழம்பு. சூப்பர் டி. ஏய் மாமி ஓரா பண்ணிக்காதடி. உன்னை என்னைக்காவது கவுச்சி சாப்பிட வைக்கல. என் பேர் டால்டா இல்ல. பாப்போம் பாப்போம். ஏய் புட்டி, நீ என்னடி கொண்டு வந்த? நம்ம எப்போதுமே ஃபாரின் ஸ்டைல் தான். அப்படின்னா எங்க அம்மா வீட்ல தாண்டி லோக்கலா இருப்பாங்க. ஆனா டிஃபன் கட்டும் போது மட்டும் வெள்ளைக்காரியா மாறிடுவாங்க. நான் சொல்லல, சாண்ட்விச். வேற என்னடி இருக்கு? ஆப்பிள், அவிச்ச முட்டை. இந்த 8 பட்டிலையும் இப்படி ஒரு டிஃபன் கெட்ட உங்க அம்மாவால தாண்டி முடியும். டிவிய பார்த்துட்டு ஒவ்வொரு ஐட்டமா செஞ்சு எங்க அப்பாவை கொல்லுவாங்க. ஏற்கனவே லேட்டு, சீக்கிரமா போலாமே. ஆமாப்பா, லஞ்ச் முடிஞ்சோடனே சேரன் செங்குத்துவன் பீரியட் தான். லேட்டா போனோம், லேட்டஸ்டா அடிப்பான். ஏய் மாமி, லெக் பீஸ் வேணுமா? ஏ பாருடி இவள. ஏ பாவண்டி, விட்ரி. ஏ மாமிய ஓட்டலனா எனக்கு சாப்பாடே இறங்காதுடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேபி, நிஜமாலே சாப்பிட்டியா? ஆமா, உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. சாப்பிட்டேன்ப்பா. எங்க உன் கையை காட்டு. ஏன் காட்டு, நான் சொல்றேன். இவ குளிக்கிற சோப்பு வாசனை தான் வருது. இவ சாப்பிடல. ஏய் நிஜமா சாப்பிட்டேன்டி. அப்போ உன் டிஃபன் பாக்ஸ் காட்டு பாப்போம். அது காட்ரி. கொண்டு வரல. கொண்டு வரலையா? ஏன் கொண்டு வரல? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் அப்பா கடையில வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவரு வாங்கி தரலையா? மறந்துட்டாரு. நீ கேட்க வேண்டியதானே? அப்பா என்கிட்ட பேசுறதே இல்ல. அதான் கேட்கவே ஒரு மாதிரியா இருந்தது. அவரை விட்டுடி, எங்ககிட்ட ஏண்டி போய் சொன்ன? உனக்கு பசிக்குதுல? இல்ல. இல்லையா? சாமி மேல சத்தியம் பண்ணு. எங்க கிட்ட ஏண்டி இப்படி பண்ற? வா சேர்ந்து சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்களே கொஞ்சம் தான் கொண்டு வந்திருப்பீங்கல்ல. அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சாப்பிடுவோம். ஏய் சாப்பாடுலாம் ஒரு பிரச்சனையாடி. ஏய் மூடி குடுறி. இந்தா. வேணாண்டி, சாப்பிடு.
அழுவுதுடி. ஏண்டி அழுவுற? நலலியே சாப்பாடு காரமா இருந்தது அதான். இந்த உலகத்திலே அவிச்ச முட்டை காரமா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாண்டி. இங்க இருக்காங்க, வாங்க ஆண்டி. சரிம்மா. வணக்கம் சார். வாங்கம்மா. உங்க கிளாஸ்க்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. அது வந்து என் பொண்ணு. சரி, முதல்ல உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சரி, என்னன்னு சொல்லுங்க. சார், அன்னைக்கு அவர் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேங்க. கேபி கிளாஸ்ல எப்படி இருக்கா? அவளுக்கு என்னம்மா, நல்ல பொண்ணு. ஏன் கேட்குறீங்க? இல்ல சார், அவ ஒழுங்கா படிக்கிறது இல்ல. எப்ப பார் ஏதாவது குறும்பு விளையாட்டுன்னு இருக்கிறதுனால தான் அவளை 7Cல தூக்கி போட்டாங்க. நானும் கொஞ்சம் அப்படிதாம்மா, அதனால தான் என்னையும் தூக்கி 7Cல போட்டாங்க. அவ இந்த செக்ஷன்ல இருக்கிறதே பெரிய கவலையா இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் மாறிடும்மா. இன்னும் கொஞ்ச நாளையில் 7C தான் ஸ்கூல்லே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி நடந்தா நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக நடக்கும்மா. அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ திரும்பியும் டான்ஸ் கிளாஸ்க்கு. அவங்க அப்பாவுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைங்க, அவ டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும். என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. இதே மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு பயந்து அந்த ஆசையை என் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நடந்தது என் பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது. அவளோட கனவாவது நிறைவேறணும் சார். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். திட்டினாலும் அடித்தாலும் என்னதான் அடிப்பாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இவளை நல்லபடியாக டான்ஸ் கற்றுக்க சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தா, அதில் அவ ஆடுறா இல்ல? என்னங்கம்மா இவ்வளவு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஆட வச்சிடலாம். அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். வீட்டில் அவ அப்பா அவகிட்ட பேசுறது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஸ்ட்ரெஸ்னால அவளுக்கு திரும்பவும் மயக்கம் வர சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க, போயிட்டு குட் மார்னிங். சிட் டவுன். நேற்று எச்எம் நம்ம கிளாஸ்க்கு வந்திருந்தாரா? ஆமா சார். என்ன சொன்னாரு? சும்மா பேசிட்டு போனார் சார். பேசிட்டு போனாரா? ஏண்டா டேய், என்னமோ உங்க மாமனி சுத்த பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போன மாதிரி சொல்றீங்க. வந்துட்டு போனதும் உங்க ஹெட்மாஸ்டர். என்னன்னு சொல்லுங்க. வெண்ணிலா, எச்எம் என்ன சொன்னாரு? ஏன் ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டாரு சார். அப்புறம் அவர் எல்லாரையும் பாட சொன்னாரு சார். உட்காரு. இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னமோ நீங்க தான் சத்தம் மாட்டீங்கன்னு சொன்னாரு. என்ன ஆட சொல்லி எல்லாரையும் கைத்தட்ட சொன்னார் சார். சரி சரி உட்காரு. பொதுவாகவே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் போட்டு ஆடி பாடி விளாட்றோமோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியாகவும் இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கப்ப என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? யோசிப்போம் சார். குட். நம்ம மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்காம இருக்கப்ப தான் அது யோசிக்க ஆரம்பிக்கும். அதே மூளையோட முக்கியமான வேலை. அப்படி யோசிக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது சரியா தப்பா, நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்க. பாடம் படிக்க போறோம் சார். இல்லை, கிளாஸ் எடுக்கலன்னா உங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷமா? அவ்வளவு மோசமா ஓட நான் கிளாஸ் எடுக்கிறேன்? ஏய், அது இப்போ என்ன சார் பண்ண போறோம்? நம்ம செக்ஷனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி லீடர் இருந்தது யாரு? அப்ப லீடரே கிடையாதா? ஆமா சார். ஏன்டா? லீடர் இருந்தா நிறைய போட்டு விடுங்க சார்.
நாங்கள் யாரும் காட்டி கொடுக்க மாட்டோம். அதுக்கு பேர் காட்டி கொடுக்கறது இல்லடா, களவாணித்தனம். லீடர்ண்டா தப்பு செய்யறவங்களை அடையாளம் காட்டணும். அவன் தான் நல்ல லீடரு. இந்த வருஷம் நம்ம கிளாஸ்க்கு ஒரு லீடர் எடுக்கிறோம். அந்த லீடரு நம்ம என்ன வேலை சொல்றனோ அதை ஒழுங்கா செய்யணும். புரியுதா? இங்க பாருங்க, லீடர்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி கிடைச்சிச்சுன்னு நினச்சிக்கிற கூடாது. பசங்களை திட்டுறது, மிரட்டுறது, அப்புறம் பொய் வாச்சுக்கு போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அதே மாதிரி தான் நீங்களும் லீடர் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லி கோவமாக கோயிக்கூடாது. புரியுதா? சரி, நம்ம கிளாஸில் யாருக்கெல்லாம் லீடர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, உனக்கு பேப்பர் படிக்க எல்லாம் கூட டைம் இருக்கு. என்ஜினியர்னா மரியாதையா? இல்லை சார். இல்லையா? ஆமாம் சார். ஓ, நீ எனக்கு மரியாதை கொடுக்குற, இதை நான் நம்பணும். போயா போ. நீங்கள் இல்லை சார், பொதுவாக எல்லாத்துக்குமே நான் மரியாதை கொடுக்குறவன் தான். ஓ, எல்லாருக்கும் போடுறத எனக்கும் போடுறேன்ற அதானே? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நீதான் ஏன் பிரச்சனை? சார், உங்களை நான் என்ன சார் பண்ணேன்? டிஸ்டர்ப் பண்றியா? சார், நான் என் வேலையை சின்சியராக பார்க்குறேன் சார். இது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தா நான் என்ன சார் செய்ய முடியும்? யோ, உண்மையை சொல்லு, என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? புரியல சார். உன்னோட அடுத்த குறி என்னோட நாற்காலி தானே? யோ, என்னையா சிரிக்கிற? உன்னோட பிளானை கரெக்டா கண்டுபிடிச்சு தானே சிரிக்கிற? சார், எனக்கு என் கிளாஸ்ல இருக்க நாற்காலியே போதும் சார், வேற நாற்காலியெல்லாம் வேணாம். யோ, நீ யாரு? உன் சீக்ரெட் தான் என்ன? இந்துன்ற கிறிஸ்டியன் பேரை வச்சிருக்கிற, சாமியே கும்பிட மாட்டேன்ற, ஆனா தத்துவம் சமத்துவம் எல்லாம் பேசுற, குருவி கூட பைக்ல போற, ஆனா அவன்கிட்ட கடன் வாங்க மாட்டேன்ற, நீயும் சுண்ணாம்பு தலையனும் பேசிக்கிற மாதிரியே தெரியல, ஆனா அவன் உனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றான். உன் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையா? சார், நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார், டம்மி பீஸ் தான். யோ ஸ்டாலின், இந்த சுண்ணாம்பு தலைய வேணா உன் சிரிப்புக்கு ஏமாறலாம், இந்த அழகன் ஏமாற மாட்டான்யா. நான் என்ன சார் பண்ணேன்? எனக்கு உன்னை பிடிக்கலையா? சரி. என்னையா சரின்ற? வேற என்ன சார் சொல்றது? எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். அப்பா என்ன உனக்கு பிடிக்காது அதானே? சார், நீங்க தான் சார் என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்க, நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. என்னையா முறைக்கிற? சார், என் பார்வையே அப்படித்தான் சார். ஓ, பார்வையாலே பத்த வைக்கன்ற அதானே? சார், உங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? எதுக்கு என்னை போய் ஓட்டுறீங்க? யோ, நான் இன்னும் உன்னை ஓட்டலையா, ஓட்டுறேன். இந்த ஸ்கூலை விட்டு இந்த ஊரை விட்டே உன்னை ஓட்டுறேன்யா. சார், எதுக்கு சார் என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம்? நீ சரியில்லையா? என்ன சரியில்லை? எல்லாரும் அம்மனமா இருக்கிற ஊர்ல நீ மட்டும் ஏன் கோவணம் கட்டி திரிகிற? புரியல. என்ன புரியல? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வேற மாதிரி இருக்கிற? நீ ஒருத்தன் தான் இந்த ஸ்கூல்ல என்ன எடுத்து பேசுனது. சார், உங்களை நான் எப்போதுமே மரியாதை குறைச்சலா பேசினதே இல்லை சார். அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணி இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க, போதுமா? உனக்கு என்னையா வேணும்? நல்ல வாத்தியாரா 4 பசங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வாழணும் சார், வேற எதுவுமே எனக்கு வேணாம் சார். மனசுக்குள்ள என்ன எம்ஜிஆர் இல்ல ரஜினிகாந்த் நினைப்பா உனக்கு? சார், போர் அடிக்குது சார், என்னை ஆளை விடுங்க. விட மாட்டாயா, உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாயா. இன்னும் 2 வாரத்துல உன் ராஜினாமா கடிதம் என் மேசையில இருக்கும், பாக்குறியா? சார், என்னோட அமைதிக்கு காரணம் பயம் இல்ல, தொந்தரவு இல்லாம வேலை பார்க்கணும்ன்றது மட்டும்தான். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. பண்ண என்னையா செய்வ? ப்ளீஸ் சார், நான் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீங்க விடுங்க. ஓரமா நாங்க வாட்டுக்கு அமைதியா வேலை செஞ்சு போயிடுறோம். அழகா முடிவு பண்ணிட்டாயா. உன்னை நீ எங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்? சார், நீங்க இருக்கிறது இல்லாத உங்க இஷ்டம் சார், ஆனா கண்டிப்பா நான் இருப்பேன். எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள்? ஆனா இருக்க வரைக்கும் என் வேலையை ஒழுங்கா செய்வேன். உன் வேலைன்னா என்ன நோன்றதானே? யோ ஸ்டாலின், இந்த அழகனை பத்தி இன்னும் சரியா தெரியலையா உனக்கு? என்னைக்கோயா உன் நாட்களை? யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். சார், யோ, உனக்கு எனக்கு நீ சமாதானமே கிடையாதுயா. நீ வெளியே போற வரைக்கும் இந்த அழகனுக்கு ரெஸ்டே இல்லையா? எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்காங்க பாரு.